கிறிஸ்தவர்களுக்கு தங்களின் சம உரிமைகள் கூட மறுக்கப்படும்போது அவர்களுக்காக குரலாக எழுந்தவர்கள் யார் தெரியுமா? இந்த கேள்விக்கான பதில் ஒற்றுமையாக எழுந்த கிறிஸ்தவ சமூகம்தான். 2025 கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் வழிபாட்டுத் தடங்கல்கள் அதிகரித்தன. அமைதியாக கொண்டாடப்பட்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. அலங்காரங்கள் சேதப்படுத்தப்பட்டன. மகிழ்ச்சி நிறைந்த காலத்தில் பயம் விதைக்கப்பட்டது. இந்த அநீதிக்கு எதிராக பல்வேறு கிறிஸ்தவ திருச்சபைகளும் ஒன்றிணைந்து ஜனவரி 12 அன்று ஒரு மாபெரும் அமைதி போராட்டத்தை நடத்தி நீதிக்கான குரலை உரக்க எழுப்பினர். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய மத சுதந்திரம் எங்கள் அடிப்படை உரிமை என்பதை உறுதியாக பதிவு செய்தனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளும் திருச்சபைகளும் ஒன்றிணைந்து பங்கேற்றன. மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு பண்டிகை காலத்தில் அச்சுறுத்தலுக்கு உள்ளான கிறிஸ்தவ குடும்பங்களுடனும் குழந்தைகளுடனும் கிறிஸ்தவ சபைகள் அனைத்தும் உறுதியாக துணை நிற்கும் என தெரிவித்தது. மதங்களை தாண்டி மனிதநேயத்தையும் மத சுதந்திரத்தையும் காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நீதிக்கு இடமின்றி அனைவரும் அச்சமின்றி வாழும் வரை நீதிக்காகவும் மனித மாண்பிற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்போம். கர்த்தராகிய இயேசுவே, மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை அகற்றி பயத்தின் இடத்தில் சமாதானத்தையும் அநீதியின் இடத்தில் நீதியையும் நிலைநாட்டுவீராக. ஆமென். Explore the Arc Connect app's news section now.